என்சைம் முன்னாடி. ஸோ இது கார்போஹைட்ரேட் ரிலேட்டடாக. மற்றது ஹைட்ரோலேஸ் பீட்டா குளுக்கான்ஸுங்கிறது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இது டைஜஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக சேர்க்கக்கூடியது. போஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கும்போது இது ஒரு நான் பயாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மெச்சுரேஷன் பண்ணுறது, அடுத்து ஃபில்டர் பண்ணுறது, பாஸ்டரைசேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வரும். ஸோ இது வந்து போஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்கள், இன் செல் சைக்கிள் டிஎன்ஏ சிந்தசிஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் டியூரிங் விச் ஃபேஸ். செல் சைக்கிளில் டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கிறது எந்த ஃபேஸ் அப்படின்னா எஸ் ஃபேஸ். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ சிந்தசிஸை வந்து நடக்கும். இது ஏன் இதில் அது இல்லாமல் வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சென்ட்ரியோல் ரிப்ளிகேஷன் நடக்கும். சென்ட்ரியோல் ரிப்ளிகேஷனும் இதே ஃபேஸில் நடக்கும். அப்போ 2 நடக்குது எஸ் ஃபேஸில், டிஎன்ஏ சிந்தசிஸ், சென்ட்ரியோல் ரிப்ளிகேஷன். அண்டு ஜிஓ ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு கோஷியன்ட்டு, QUITENTன்னு கோஷியன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு உறக்க நிலையை மேற்கொள்ளும் அப்படின்னு. அந்த டயத்தில் அது என்ன செய்யாதுன்னா செல் டிவிஷன் நடக்காது. செல் டிவிஷன் வந்து நடக்காது. ஆனால் செல் வந்து இந்த வேர்டு போடுவாங்க, மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செல்லு சாகலை, செல்லு டை ஆகலை, ஆனால் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் செல் டிவிஷன் நடக்காது. இந்த ஊன்ட்டு காயம் ஏற்பட்ட சமயம், இந்த மாதிரி சமயத்தில் இந்த G1 ஃபேஸ்லேருந்து டெரிவேட் ஆகி போயிடும். G1 நமக்கு கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 S G2 M ஃபேஸ், இப்படி தான் நமக்கு செல் சைக்கிள் நடக்கும். இந்த G1லேருந்து டெரிவேட் ஆகி G0 ஃபேஸ்க்கு போயிடும் காயம் ஏற்பட்ட சமயத்தில். அந்த டைமில் அது வந்து செல் டிவிஷன் எதுவும் நடக்காமல் ஆனால் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் உயிரோடு இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோஷியன்ட்டு ஆர் ரெஸ்டிங் ஃபேஸ், கோஷியன்ட்டு ஆர் ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து இதுக்கு பேர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதிலே வந்து அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். G0னா கோஷியன்ட் ஆர், இப்போ தான் சொன்னேன், கோஷியன்ட் ஆர் ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதில் இந்த டெரிவேட் ஆகும் அப்படின்னா G1 ஃபேஸ்லேருந்து. இதில் மெயினாக ஹார்ட் செல்லு மசில், அந்த நியூரான், ஹார்ட் மசில், இது ரெண்டும் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஹார்ட் மசிலும் நியூரானும் இது ரெண்டும் வந்து செல் டிவிஷனே நடக்காது, அப்படியே கோஷியன்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது G1 ஃபேஸ்னால் ஃபுல்லாகவே க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன் உருவாகிறது அந்த ஃபேஸு. அதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ரோட்டீன் மட்டும்தான் உருவாகும். அதே G1 ஃபேஸில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா டிஎன்ஏ சிந்தசிஸும் அண்டு சென்ட்ரியோல் ரிப்ளிகேஷன் இது ரெண்டும் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது தேர்டு எம் ஃபேஸ் அப்படின்னா எம் ஃபேஸ் வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ், அதைத்தான் வந்து நம்ம எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தோன்னா உண்மையான செல் டிவிஷன் எங்கே தான் ஆக்சுவலி செல் டிவிஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த மைட்டாட்டிக் ஃபேஸில் தான் வந்து நடக்கும். அப்போ செல் டிவிஷன் நடக்கிற ஒரு இது நம்ம 3ஆக பிரிப்போம் பாருங்கள். ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ் இப்படி சொல்லுவோம். இதெல்லாம் நடக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம் ஃபேஸில் தான். இது எல்லாம் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு அதுதான் 95% வந்து நடக்கும். இந்த ரிமைனிங் இந்த எம் ஃபேஸ் வந்து 5% மட்டும்தான் நடக்கும். ஆனால் ஒரிஜினல் செல் டிவிஷனுங்கிறது எம் ஃபேஸ் மைட்டாட்டிக் ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா எம் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டியூமர் மேடு பிரின்சிபலி கனெக்டிவ் டிஷ்யூ. கீவேர்டு என்ன கொஸ்டின்லனா கனெக்டிவ் டிஷ்யூ. எப்போதுமே இந்த கேன்சர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் உண்டு, அதுவும் அதோட டைப்ஸில் தான். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூவில் வர்றது ஆனால் மீசோடெர்மல் ஆரிஜினாக இருக்கும். அது எது, அதுதான் வந்து நமக்கான கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 82க்கு ஆன்சர் வந்து நமக்கு சார்கோமா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து மீசோடெர்மல் ஆரிஜினாக இருக்கும். அதே நேரத்தில் கனெக்டிவ் டிஷ்யூவில் கேன்சரை ஏற்படுத்துறது எதுனா சார்கோமா. அப்போ அதர் ஆப்ஷனுக்கு பாருங்கள், கார்சினோமா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த கார்சினோமா அப்படின்னா எக்டோடெர்மல் ஆரிஜினாக இருக்கும். எண்டோ இல்லை எக்டோடெர்மல் ஆரிஜினாக இருக்கும் கார்சினோமா அப்படின்னு சொல்கிறது.
எபித்திலியல் செல்ஸில் வந்து என்ன செய்யும்னா கேன்சரை உருவாக்கும். அதே லிம்ஃபோமானா லிம்ப்னாலே நம்ம லிம்ப் வெசல்ஸ் இருக்கும் பாருங்கள், லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இது கேன்சரை உருவாக்கும். இதுவும் மீசோடெர்மல் ஆர்ஜின் தான். லுக்கிமியா அதுவும் மீசோடெர்மல் ஆர்ஜின் தான். மீசோடெர்மல் ஆர்ஜின் தான் லுக்கிமியா அப்படிங்கிறதும். லுக்கிமியாங்கிறது மீசோடெர்மல். ஆனால் பிளட்டில் வந்து கேன்சர், பிளட் கேன்சர் சொல்கிறோம்ல அது. அப்போ பிளட்டில் கேன்சர் ஏற்படுத்துறது லுக்கிமியா, அது மீசோடெர்மல். லிம்ஃபோமானா லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் ஏற்படுத்துறது, அதுவும் மீசோடெர்மல் தான். கார்சினோமானா எபித்திலியல் செல்களில் வந்து உருவாக்குறது, ஆனால் வந்து எக்டோடம் எண்டோடம் ஆர்ஜினாக இருக்கும். சார்கோமா தான் வந்து மீசோடெர்ம் லேயரில், ஏன்னா நம்ம 3 லேயராக பிரிப்போம் பாடி செல்ஸ் உருவாகிறது, ஆர்கன் உருவாகிறது, எக்டோடம் எண்டோடம் மீசோடம்னு. அந்த அடுக்கு 4 அடுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சொல்லுவோம்ல, அதில் உள்ளது. அப்போ சார்கோமா தான் நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூவில் கேன்சர் ஏற்படுத்துறது. அப்போ இது கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 83. இந்த இயர்லி எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். மீனிங் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் பாருங்கள் போதும். ப்ளூரிபொட்டன்ட், டோட்டினா டோட்டிலே ஆன்சர் இருக்கும், டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ப்ளூரிபொட்டன்ட் இதுதான் வந்து கரெக்டான நமக்கான ப்ளூரிபொட்டன்ட். இதில் நிறைய டைப் இருக்கும் மிஸ். டோட்டிபொட்டன்ட், ப்ளூரிபொட்டன்ட், யூனிபொட்டன்ட், ஆலிகோபொட்டன்ட், மல்டிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்பு கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 கொஸ்டினுக்கு பி ப்ளூரிபொட்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். மிஸ் 1 செகண்ட். 83 கொஸ்டின் நம்பர் 83க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து டோட்டிபொட்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். டோட்டிபொட்டன்ட் ஏன் அப்படின்னா இது ஒன்று ஒவ்வொரு இடத்துல உருவாகும். இது டோட்டினா டோட்டல், அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் என்னென்னா ஸ்டெம் செல்ஸில் வந்து உருவாகும். அதே ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ப்ளூரிபொட்டன்ட் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அந்த ஸ்டேஜில் உருவாகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கீவேர்டு மெனின்னு வரும். டோட்டினா டோட்டல், ப்ளூரிபொட்டன்ட்னா மெனி. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வேறு இருக்கும், ரிமைனிங் அதர் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதையும் சொல்லிடுறேன். ஆலிகோபொட்டன்ட்னு ஒன்று இருக்கும். ஆலிகோ அப்படின்னா ஃபியூன்னு அர்த்தம், கொஞ்சத்தில் மட்டும். அது எங்கே உருவாகும் அப்படின்னா இந்த ப்ரோஜெனிட்டார், இதுதான் அது ப்ரோஜெனிட்டார் செல்ஸில் வந்து உருவாகும் ஆலிகோபொட்டன்ட். என்ன மிஸ் ப்ரோஜெனிட்டார் செல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த WBC இருக்குல்ல, WBC RBC அதில் உருவாகிறது தான் இந்த ஸ்டெம் செல்ஸு. எதுன்னா ஆலிகோபொட்டன்ட், அதை மறக்காதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா மல்டிபொட்டன்ட். மல்டி அப்படின்னாலே நமக்கு தெரியும், மெனி அப்படின்னு சொல்லுவோம். மல்டினா மெனின்னு. அது எதில் இருக்குன்னா பிளட்டு. அதுதான் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். மல்டிபொட்டன்ட் வந்து என்னென்னா மீனிங் வந்து மெனி செல்ஸு. அது எதில் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டெம் செல்ஸு. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மல்டிபொட்டன்ட்டு. ப்ரோஜெனிட்டார்னு குறிப்பிட்டு சொன்னோன்னா WBC RBC இது ரெண்டையும் சொல்லலாம். மீன்ஸ் பிளட்டு வேறு இது வேறு. ஏன்னா நம்ம பிளட்டுன்னு எடுத்து சொல்லும்போது அதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா WBC RBC பிளேட்லெட்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ரோஜெனிட்டார்னு தனியாக இண்டிவிஜுவலாக சொன்னோன்னா ஒன்லி RBC இல்லை WBC அதில் மட்டும் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆலிகோபொட்டன்ட் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரிக்கசார் செல்ஸ் வந்து இங்கே வராது. ப்ரிக்கசார் செல்ஸ்னால் ஒரு என்ன சொல்கிறது ப்ரீ செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இன்னொரு செல்லுக்கு பதிலாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்கே என்ன மெயினாக நமக்கு என்னென்னா டோட்டிபொட்டன்ட், ப்ளூரிபொட்டன்ட் அந்த டைப்ஸு எக்ஸாம்பிள் பாருங்கள். டோட்டிபொட்டன்ட், ப்ளூரிபொட்டன்ட், மல்டிபொட்டன்ட், ஆலிகோபொட்டன்ட், யூனிபொட்டன்ட். இல்லை டோட்டினா டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து உருவாகிறது. அதே வந்து அடுத்தது வந்து ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னா ப்ளூரி அப்படின்னு சொல்லும்போது மெனி அப்படிங்கிற வேர்டை போடுவோம். மெனி அப்படின்னு சொல்லுவோம். இது பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஏற்படுத்தும். அதே மல்டி அப்படின்னா மல்டிபொட்டன்ட்னா மல்டிங்கிற வேர்டை போடுவோம். அது மெயினாக எதில் இருக்குன்னா அந்த ஹீமோக்ளோபின் அந்த ஹெமட்டோபயோட்டிக் அப்படிங்கிற வேர்டு போடுவோம். ஹெமட்டோபயோட்டிக் அந்த வேர்டை வந்து மல்டிக்கு போடுவோம். அதாவது போன் மேரோவில் ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து இன்னொன்று ஆலிகோ அப்படின்னு சொல்லும்போது ஃபியூவில் வந்து நடக்கும் ஆலிகோ. அது வந்து மயலாய்டு செல்ஸு.
அப்படின்னு சொல்லுவோம். மைலாய்டுனா ஆர்பிசி டபிள்யூபிசி. லாஸ்ட் ஒன்று வந்து யூனிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூனி மீன்ஸ் சிங்கிளாக தான் இருக்கும். இது எதுலன்னா ஒன்லி மசில் செல்ஸில் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து யூனிபோட்டன்ட் சிங்கிள் டைப். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து எது பி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இயர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். இன் ஸ்பெர்மட்டோசோவா சென்ட்ரியோல்ஸ் கிவ் ரைஸ் டு பார்ட். ஸ்பெர்மட்டோசோவா அதாவது ஸ்பெர்மோட அந்த ஒரு இதை இங்கே மைண்டுக்கு கொண்டு வாங்க. ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரில் இப்படி இருக்கும். இதில் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்தோம்னா ஹெட்டுன்னு சொல்லி பிரிப்போம். அடுத்து வந்து ஒரு நெக் ரீஜியன், அடுத்தது ரிமைனிங் அதர் வந்து மிடில் பீஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் டெயில் பீஸ் அப்படின்னு மொத்தம் 4ஆக பிரிப்போம். ஹெட்டு, அடுத்தது வந்து நெக்கு, மிடில், டெயில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த ஹெட் ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸு அக்ரோசோம் அப்படின்னு 2 ஆக்கிடுவோம். நெக் ரீஜியனில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இந்த சென்ட்ரியூலை பற்றி சொல்லுவோம் நெக் ரீஜியனில். அடுத்தது இது என்னென்னா மிடில் பீஸ் அப்படின்னா எம்எம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ கொடுக்குறதுக்காக, எனர்ஜி கொடுக்குறதுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா டெயில்னால் ஃப்ளஜெல்லா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். 9+2 அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஃப்ளஜெல்லா. இந்த மொத்தம் 4 பார்ட்டுங்கிறது அதோட உடம்பை நம்ம இப்படி தான் பிரிப்போம். இப்போ நடந்து முடிந்த பிஜிடிஆர்பியில் கூட என்ன கொஸ்டின் கேட்டுருந்துச்சு அப்படின்னா, இந்த அக்ரோசோம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு. அக்ரோசோம்ங்கிறது எங்கன்னா ஹெட்டில் இருக்கக்கூடியது, ஸ்பெர்மோட ஹெட்டில் இருக்கக்கூடியது. அது வந்து எங்கேருந்து உருவாங்கன்னா கோல்கை காம்ப்ளெக்ஸ்லேருந்து வரும். ஸோ அதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ அது அதர் ஆப்ஷன் என்ன அப்படி, இங்கே ஆன்சர் வந்து டெயில். சென்ட்ரியோல்ஸு கிவ் ரைஸ் டு, என்னவா ரைஸ் ஆகுது அப்படின்னா, ரைஸ் ஆகிறதுக்கு என்ன பார்ட்டுன்னு டெயிலேருந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ரைஸ் ஆகுது எதுலன்னா டெயிலில். அப்போ ரிமைனிங் பாருங்கள், சிலியா அப்படின்னா, சிலியா மெயினாக வந்து இந்த ஹேர் லைக் அப்பெண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குன்னா ட்ரக்கியா, பிராங்கை, ஃபெல்லோபியன் டியூபு, இந்த அலிமெண்ட்ரி கெனாலு, இதில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த சிலியா ஹேர் லைக் அப்பெண்டேஜஸாக. பேரமிசியத்தில் மெயினாக மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அதே பேரபோடியா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீரிஸ் எதுலன்னா அனலிடு, பாலிகிட் வேர்ம்ஸு. அதில் வந்து பேரபோடியா அப்படிங்கிறது வந்து ஒரு லோக்கோமோட்டரி ஆர்கனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டெயில் ரீஜியனில் தான் இந்த சென்ட்ரியோல் கிவ் ரைஸ் டு என்ன பார்ட்டு அப்படின்னா, என்ன பார்ட்டுக்கு போகுதுன்னா டெயிலுக்கு போகுது. அதே வந்து ஸ்பைக் அப்படின்னா அந்த தலையில் இருக்கக்கூடியது அக்ரோசோம் இருக்குல்ல, நியூக்ளியஸ் அக்ரோசோம்னா அந்த அக்ரோசோம் வந்து எப்படி இப்படி டயக்ராம் இப்படி போட்டோம்னா இந்த டிப்பு பாயிண்டட் ஹெட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த அக்ரோசோம் வந்து இருக்கும். அக்ரோசோம் ஸ்பைக் அப்படின்னா முள் மாதிரி. அது வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு டிப்பு வந்து நல்லா பாயிண்ட் ஆகி தான் அது போய் ஸ்விம் பண்ணி போய் அந்த எக் லேயர்ஸை வந்து கரைக்கும். ஹைலரோனிடேஸ் என்சைமை வச்சு அது வந்து ஸ்பைக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு சென்ட்ரியோல் 2 டைப் இருக்கும், ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் வந்து இருக்கும். டிஸ்டல் அப்படின்னு சொன்னோன்னா பின்பகுதியில் இருக்கும். அது வந்து எதுக்கு மெயினாக இருக்கும் டிஸ்டல் சென்ட்ரியோல்னால் மொட்டிலிட்டி, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, ஆக்சோனியம் இதுக்கு இருக்கும். அதே ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னா அந்த சைக்கோட்டு கிளீவேஜ் நடக்கும் பாருங்கள், அது நடக்கிறக்கூடிய ஒன்று வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிளீவேஜ் நடக்கிறதுக்கு ப்ராக்சிமல் சென்ட்ரியோவும் மூவ் பண்ணி போகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா டிஸ்டல் சென்ட்ரியோவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. சிலியா வந்து எதுன்னா மொட்டைலுக்காக ஹெல்ப் பண்ணும், மெயினாக ட்ரக்கியா, ஃபெலோபியன் டியூபு, அதுவும் பேரமிசியத்தில் லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. 9+2 அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. பேரபோடியாங்கிறது பாலிகிட் அனலிடில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் ஆர்கன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இது பேரபோடியா. அதே டெயில் அப்படின்னு சொன்னோம்னா டெயிலில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் படி சென்ட்ரியோல் வந்து இருக்குது, டெயிலுக்கு போகுது, நெக்லேருந்து உருவாகி டெயிலுக்கு போகுது. ப்ராக்சிமல், டிஸ்டல் அப்படின்னு 2 இருக்குது. டிஸ்டல் சென்ட்ரியோல் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து என்னென்னா மொட்டிலிட்டி, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி ஹெல்ப் பண்ணும். அதே ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்னால் கிளீவேஜ் சைக்கோட்டு உருவாகிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பைக்குங்கிறது தலையில் இருக்கக்கூடியது. தலையில் 2 பார்ட் இருக்கும், அக்ரோசோம் ஒன்று இருக்கும், நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும். அதில் அக்ரோசோம் தான் வந்து அந்த டிப்பாக இருக்கிற இடத்துல இருக்கும் நுனியில். அதுதான் போய் அதை ஹைலரோனிடேஸ் அமிலத்தை வச்சு அந்த என்சைமை வச்சு எக்கை வந்து கரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் மிஸ். இன்றைக்கி வந்து ஒரு கரெக்டாக 7 கொஸ்டின் தான் பார்த்தோம். அதுக்கே டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எனக்குமே கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கும். அதனால்
உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் மேட்ரு நிறையா தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நோட்டு போட்டு எழுதி படிங்க. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் மிஸ் கொஸ்டின் போடுவேன். நைட்டு அப்போ அப்லோடு பண்ணும்போது எனக்கு டைம் எப்படி கன்வீனியன்ட்னா ஒரு மொத்தத்துக்கு 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் எடுத்தேன். ரிமைனிங் வந்து 5 கொஸ்டின் எடுக்கணும். நான் எனக்கு கொஞ்சம் டைம் கன்வீனியன்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். ஓகே மிஸ், எல்லோரும் நல்லா படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் போடுங்க. தேங்க்யூ.